பலருக்கு பல இடமாற்றங்களை கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்ம தேசாந்தரியாய் திரிந்தாலுமே கூட, அந்நியனும் பரதேசியும் போல திரிந்தாலுமே கூட, ஸ்தோத்திரம், நமக்கு தெரியும் நிலையற்றவனை போல இருக்கிறேனே, ஒழுங்கான வீடு இல்லையே, ஒழுங்கான வாசல் இல்லையே, சொந்த ஊர் இல்லையே, பேர் இல்லையே, ஆள் இல்லையே, அட்ரஸ் இல்லையே, ஸ்தோத்திரம், நான் எங்க போவேன்? ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை அந்நியனும் பரதேசியமா கொண்டு வந்த இடத்தை தான் கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், தோத்துறோம் வயசாகி போனா கூட தோத்துறோம், 4 பிள்ளைல இந்த பிள்ளை தான் சோறு போடும், இதுதான் பார்த்தோம் அப்படின்னு. அது நடக்காது சில நேரங்கள்ல. ஆமென், தோத்துறோம். கர்த்தர் இன்னொரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார், நம்ம நினைச்சதை மாத்தி நடத்துவார். அந்நியன்னு பரதேசியோ, நான் இங்க தான் போய் வாழ்வேன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில் அது மாறி போய் விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பிரித்து ஆசீர்வதிப்பார். எங்க யாரு கூட சேர்க்கணுமோ அங்க சேர்ப்பாரு, எங்க யாருக்கிட்ட பிரிக்கணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் சரியா நடத்துவார். நம்ம ஆண்டவர் சரியா வைப்பார். தோத்திரம், ஆபிரகாம் கூட பிறந்தது தோத்திரம் 2 பேர் அண்ணன் தம்பி, இவரோட சேர்த்து 3 பேர் தோத்திரம். ஆனா அவங்க கூடவே வச்சிருக்கலாம். நல்ல பிசினஸ் தான், நல்ல ஸ்தோத்திர வீடு தான், நல்ல ஆஸ்தி தான், நல்ல அந்தஸ்து தான். ஆனா கர்த்தர் அவனை பரதேசி மாதிரி பிரித்து கொண்டு வந்து வைத்து, எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து, ஆள் தெரியாது, முகம் தெரியாது, அடையாளம் தெரியாது, ஸ்தோத்திரம், அவனுக்கு எதுவுமே கலாச்சாரம் புரியாது, ஒண்ணுமே தெரியாத இடத்த கொண்டு போய் வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பிரித்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்மளை தனித்து கொண்டாந்து ஆசீர்வதிப்பார். அந்த பிரிக்கும் போதுவும் தனிமைப்படுத்தும் போதுவும் சங்கடமா தான் இருக்கும். ஆண்டவர் வீட்டில இருந்து பிரிச்சு கொண்டு வராரு, சொந்த வீட்டில இருந்து பிரிச்சு கொண்டு வராரு. ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தாய் வீட்டை விட்டு தோத்திர கணவர் வீட்டுக்கு போகும்போதவே சங்கடமா இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயை வீட்டை விட்டுட்டே வா, திரும்பி பார்க்காத வா, அந்த பக்கம் திரும்பி பாத்துற போற, தோத்திரம் என் பின்னாடி வா, நான் சொல்ற இடத்துக்கு போ, தோத்திரம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு கொடுக்கிற இடத்துக்கு போ. ஆமென். கர்த்தர் அப்படி பிரிப்பாருன்னா மனசு எப்படி அங்கலாய்த்து இருக்கும். என்னடா இவரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போறாரு, எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அந்த பிரிவு நல்ல பிரிவு. அல்லேலூயா. கர்த்தர் சில இடங்களில் நம்மளை பிரிக்கிறார்னா நல்லது, சில இடங்களில் நம்மளை தூக்குறாருனா நல்லது, சில இடங்கள் நம்ம எடுக்கிறாருனா நல்லது, சில இடங்களில் நம்மளை தனிமைப்படுத்துறாருனா நல்லது. அல்லேலூயா. நான் இல்லை நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் கூப்பிடுறாரா வந்துடணும், கர்த்தர் அழைக்கிறாரா வந்துடணும். இது அழைப்பின் சத்தம். ஆமென். ஏன்னக்கா கர்த்தர் ஆபிரகாமை பிரித்து ஆசீர்வதித்தார், செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்தார், அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வதித்தார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்தார்.